ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோன் மூலியமாக 2025ஆம் ஆண்டிற்கான அதிசார குரு பயிற்சி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அது என்ன சார் அதிசார குரு பயிற்சி அப்படின்னாக்கா, இந்த வருடத்தில் 2025ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதியானது குரு பயிற்சி ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆனார். இந்த மிதுன ராசியில் எப்பொழுதுமே ஒரு வருட காலத்துக்கு குரு பகவான் சந்தித்திருப்பார். அந்த ஒரு வருடத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு 2-3 மாத காலகட்டங்கள் அதிசாரமாக அடுத்த ராசிக்கு பயிற்சி அடைவார். அந்த அமைப்புகளில் தான் இந்த வருட காலகட்டங்களில் பார்த்தோம் அப்படின்னாக்கா, இந்த 2025 அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து மிதுன ராசியில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் கடக ராசிக்கு சஞ்சாரம் செய்ய போகிறார். ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் அந்த இடத்துல இருக்க போகிறார். அப்போ அந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் எதை மாதிரியாக இருக்க போகுது, ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க இருக்கிறோம். இந்த சிம்மராசி என்பவர்களின் வாழ்க்கை நிகழ்வுகள் ஏற்படும் போது உண்மையாலுமே இந்த சிம்மராசிக்கு மட்டும் சோதனை மேல் சோதனை அப்படின்றது உருவாகிட்டு இருக்கிறத பார்க்க முடியுதுங்க. சார் எப்போ தான் சார் எங்களோட சோதனைகள் விடிவுக்கு வரும், முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும், எங்களோட வாழ்க்கையில் என்ன சார் ஒரு அடிபட்டால் அடிபட்டுக்கிட்டே தான் இருப்போமா, நாங்களால் மீண்டு வர முடியாதா அப்படின்ற ஒரு ஏக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு உங்களோட ஏக்கங்கள் எல்லாமே சாதகமான ஒரு சூழல்கள் ஏற்பட போகுது. ஒன்றும் கவலையே பட வேண்டாம், நீங்கள் எதுவும் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை என்பது ஒரு கடிகார சுற்று. மேலே உள்ளவங்க கீழே வந்தே தீரணும், கீழே உள்ளவங்க மேலே போயே தீரணும். கொஞ்சம் காலகட்டங்கள் இழப்புகளை சந்தித்த காலகட்டங்களாக உங்களுக்கு உதயமாக இருக்கிறத பார்க்க முடியுதுங்க. அது மட்டும் போதான்னு இன்னைக்கு கோச்சாரத்தில் இந்த குரு பகவான் மட்டும் கிடையாது, அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவானும் இருந்துட்டு இருக்கார். அப்போ இந்த அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானாலையும் இந்த குரு பகவானாலையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு சாதகமான பலன்களை கிடைக்கலன்னு தான் சொல்லணும். ஆனால் இந்த அதிசார குரு பயிற்சின்றது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கக்கூடிய பயிற்சிகளாக இருக்க போகுது அப்படின்றது சொல்ல விரும்புகிறேன். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த குரு பகவான் உங்களோட ராசிக்கு 12ஆம் இடத்தில் மறைந்து இருக்கிறதா அர்த்தம். இந்த அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 5ஆம் தேதி காலகட்டம் வரலும் உங்களோட ராசிக்கு 12ஆம் இடத்துல மறைந்து இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க. கண்டிப்பாக மறைவு ஸ்தானங்கள் இல்லை இந்த குரு பகவானுக்கு அப்படின்றதான் உண்மை. ஏன்னா இந்த சிம்ம ராசிக்கு முதல் தரமான யோகாதிபதி அப்படின்னாவே இந்த குரு பகவான் மட்டும்தாங்க. அப்போ இந்த சிம்ம ராசிக்கு முதல் தரமான யோகாதிபதியான குரு பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்தில் மறைந்து உச்சபலம் பெறக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உதயமாகுதுங்க. அவர் சாதாரணமாக இல்லை, உச்சபலம் பெறார். உச்சபலம்னா 4 பங்கு பலம் பெற்றவராக மாறி இருக்கார் குரு பகவான் அப்படின்றீங்க. அப்போ இந்த சிம்ம வீட்டுக்கு வாரி வழங்கக்கூடிய இந்த குரு பகவான் வலிமை பெற்றிருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவர் இருக்கக்கூடிய இடமும் சரி, பார்க்கக்கூடிய இடங்களும் சரிங்க, அனைத்துமே புனிதமடைய போகுதுங்க. இதுக்கு முன்பாக நடந்த பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உதயமாக போகுது. கடந்த 1.5 வருட காலமாகவே ஒரு தடை தாமதங்களில் இருந்துட்டு இருக்கக்கூடிய இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு தடைகள் விளக்கக்கூடிய காலகட்டம் உதயமாக போகுது. அது முக்கியமாக ராசிக்கு 12ஆம் இடமான அந்நிய தேசம், அந்நிய பயணம், அயல் நாடு, பஞ்சனை சுகம், உங்களோட உறக்கத்தை சொல்லக்கூடிய இடம் எல்லாம் 12ஆம் இடங்க. அப்போ அந்த இடத்துல இந்த குரு பகவான் அக்டோபர் 18லேருந்து டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி காலகட்டம் வரை நின்று உச்சபலம் பெற்று இருக்கிறதுனால வெளிநாடு வர்த்தகங்கள், வெளிநாடு முதலீடுகள் உங்களுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும். வெளிநாட்டுக்கு இங்கேருந்து ஒரு பொருட்களை ஏற்றுமதி இறக்குமதி செய்கிறது, அதை மாதிரி செய்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். இங்கேருந்து வெளிநாடு கிளம்பணும்னு ஆசைப்படக்கூடிய நபர்களுக்கு ஊரை விட்டு வெளிநாடு கிளம்புறதுக்கான ஒரு காலகட்டங்களாக இந்த நேர காலகட்டங்களானது உதயமாக போகுது அப்படின்றீங்க. வெளிநாடு வாய்ப்புகளை உங்களை தேடி கொடுக்கும். அதே வேளை வெளிநாடுகளில் அங்கே போய் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த நாட்டு குடியுரிமை வாங்கி அங்கேயே செட்டில்ட் ஆகணும் சார், அதுக்காக நான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த நேரத்தில் பேப்பர் போட்டிங்க அப்படின்னாக்கா அந்த நாட்டு குடியுரிமை வாங்கி அங்கேயே குடும்பத்தோடு செட்டில்ட் ஆகக்கூடிய அமைப்புகளும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் உதயமாக போகுதுங்க. அதே போல் கணவன் மனைவியுடைய கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு இருந்திருக்கோம் சார், ஒருத்தர் புரிஞ்சு கொள்ள மாட்டேன்றோம், எங்கள் குடும்பத்தில் ஏதோ பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 12ஆம் இடத்துல இந்த குருபகவான் இருக்கனால குடும்பஸ்தானமானது வலிமை பெற்று கணவன் மனைவியுடைய கருத்து வேறுபாடுகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்க போகுது அப்படின்றீங்க. அடுத்தது இந்த 12ஆம் இடத்துலேருந்து அவர் பார்க்கக்கூடிய இடத்துக்கு பலன் சொல்லணுங்க. இதுதான் மிக முக்கியமானது. இருக்கக்கூடிய இடத்தை காட்டிலும் பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாமே புனிதமடைகின்ற விதி. அப்போ உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துலேருந்து உங்களோட ராசிக்கு 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தை இந்த குருபகவான் பார்க்க இருக்கிறார்.
சுகஸ்தானம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களோட ஆரோக்கியத்தை சொல்லக்கூடிய இடங்க. அப்போ இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு உடல் ரீதியாகவும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவங்களுக்கு தேக ஆரோக்கியம் சிறந்து விளங்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். ஒருவேளை 60 வயதுக்கு மேற்பட்ட நபர்களாக இருக்கீங்க, உடல் ஆரோக்கியத்தில் கெட்டு போயிடுச்சு சார், கொஞ்சம் ஹாஸ்பிட்டலில் இருக்கோம், மருத்துவத்தை நாடிட்டு இருக்கோம், இது தீர்வுக்கு வருமானு சொல்றீங்கன்னாக்கா கண்டிப்பாக அக்டோபர்லேருந்து டிசம்பர் மாதத்துக்குள்ளார மருத்துவத்தை நீங்கள் நாடினாலும் சரி உங்களோட உடல் ஆரோக்கியம் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உதயமாகுன்றீங்க. அப்போ 4ஆம் இடம் வீடுமனை வாசல் வண்டி வாகன யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புங்க. இந்த நேர காலங்களில் சிம்மராசிக்கு அன்பர்கள் யாராவது வீடுமனை வாசல் வாங்கணும், வீடுமனை வாசல் கட்டணும், குடிபெயரணும், குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யணும், இதை மாதிரி ஏதாவது நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக வீடுமனை வாசல் வாங்குவதற்கும் வீடுமனை வாசல் கட்டுவதற்குமான ஒரு உகந்த காலகட்டமாக இருக்குது. உங்கள் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரதுக்கான வாய்ப்புகள் இருந்துட்டு இருக்குன்றீங்க. அப்போ உங்களோட தாயாரின் உடல்நிலையும் ஆரோக்கியம் சிறக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உதயமாக போகுது அப்படின்றீங்க. அடுத்து இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா சமசப்தமாக 7ஆம் பார்வையாக உங்களோட ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு பார்க்க இருக்கிறார். 6ஆம் இடமானது ஒரு மனிதனுக்கு உத்தியோகஸ்தானத்தை சொல்லக்கூடிய இடங்க, சொந்த தொழிலை சொல்லக்கூடிய இடம் அப்படின்றீங்க. அப்போ இந்த நேர காலகட்டத்தில் யாராவது சொந்த தொழிலில் ஓரளவுக்கு வளர்ச்சிகள் பெறணும்னாக்கா சொந்த தொழில் செய்யறதுக்கான ஒரு காலகட்டம் உருவாகும். அதே போல் அரசு உத்தியோகத்துக்காக வெகு நாட்களாக காத்துட்ருக்கேன் சார், எல்லாமே வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சிச்சு சார், அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தான் வேண்டி இருக்கும், அரசு உத்தியோகம் கிடைக்குமா என்னன்னு தெரில, எப்போ தான் கிடைக்குன்னு தெரிலன்னு சொல்ல நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த 2025 அக்டோபர்லேருந்து இந்த 2025 டிசம்பர் 5ஆம் தேதிக்குள்ளார அந்த அரசு பணியில் போய் உட்கார்றதுக்கான ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு சிம்மராசி அன்பர்களுக்கு உதயமாக போகுதுன்றீங்க. அதனால் உங்களுக்கு 6ஆம் இடம் எதிரிகளையும் குறிக்கக்கூடிய இடங்க. அப்போ எதிரி ஸ்தானத்தை இந்த குரு பகவான் பார்க்கறனால எதிரிகள் எல்லாமே உங்களை விட்டு விலகி ஓடக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும். எதிரிகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பீங்க. உங்களோட உடல் ஆரோக்கியம் சிறந்து விளங்கக்கூடிய காலகட்டம் உருவாகுன்றீங்க. செய்தொழில் வளர்ச்சி அடையக்கூடிய காலகட்டங்கள், ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்துட்டு இருக்கக்கூடிய நபர்கள் இங்கே உள்ள பொருட்கள் அங்கேருந்து ஏற்றுமதி பண்ணுறது, இதெல்லாம் ஓரளவுக்கு வளர்ச்சிகளை மேலோங்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த நேர காலகட்டம் உங்களுக்கு உதயமாக போகுதுங்க. அப்போ முக்கியமாக சொந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு வளர்ச்சி அடைய போகிறீங்க, அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க போகிறீங்க, பணப்பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உதயமாக போகுதுன்றீங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு 8ஆம் இடத்தை இந்த குரு பகவான் பார்க்க இருக்கிறார். அப்போ 8ஆம் இடமானது சனி பகவானும் அதே இடத்துல நின்றுட்டு இருக்கார். 8ஆம் இடமானது ஆயுள் ஸ்தானம், ஆரோக்கிய ஸ்தானம் இருக்குதுங்க. அப்போ உங்களோட உடல் ரீதியாக தொந்தரவுகள் எது இருந்தாலும் அது தொந்தரவுகள் மீண்டு வரும். திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணவரவுகளையும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம்ன்றது விதிங்க. அப்போ திடீர் அதிர்ஷ்டம்னா என்னங்க, வீட்டை தீட்டு கொத்த போதா அப்படின்னா கிடையாது. ஆனால் ஏற்கனவே யார்கிட்டயா பணங்காசுகள் கொடுத்துருப்பீங்க, அது வராத கடன்களாக இருக்கும். இந்த நேரத்தில் வட்டி முதலமா அப்பா இந்த பொருளை வச்சுக்கோங்கன்னு கொண்டு கொடுக்கலாம். அல்லது ஏதோ ஒரு நிறுவனத்தை வச்சு நீங்கள் ரன் பண்ணிகிட்டு இருப்பீங்க, அந்த நிறுவனத்தை உங்களுக்கு தகுந்த போட வேண்டிய பணங்களை கொஞ்சம் ஸ்டாக்கில் வச்சுருப்பாங்க. இந்த நேரத்தில் அனைத்து பொருட்களையும் ரிலீஃப் பண்ணி கொடுப்பாங்க. அப்போ வருமானத்தை நீங்கள் பெருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த நேரம் உதயமாகுன்றீங்க. அதனால் இது எல்லாமே எண்ணி பார்க்கும்போது இந்த அதிசார குரு பயிற்சி உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய பயிற்சியாக இருக்குது. ஆனால் இந்த டிசம்பர் 5லேருந்து 2026 ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரலும் வக்ரத்தில் திரும்ப பின்னோக்கி மிதனத்துக்கே போனதுனால அந்த நேர காலகட்டத்தில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 11ஆம் இடத்துக்கு வக்ரத்தில் போயிடுவாருங்க. 11ஆம் இடம் லாபஸ்தானமாக இருந்தாலும் கூட அது பகைமை பெற்ற ஒரு இடமா இருக்கிறதுனால அந்தளவுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்க முடியாது. இந்த 2 மாத காலகட்டங்கள் ஓரளவுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கும். டிசம்பர் 5லேருந்து 2026 ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரலும் ஓரளவுக்கு சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்குது. அதே நேரத்தில் உங்களோட சுய ஜாதகத்தை ஒரு முறை உங்கள் குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து தெளிவாக செக் பண்ணி பாருங்கள். எதிர்கால வாழ்க்கையை திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா எதிர்கால வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்குன்ற விதி. மற்ற விதத்தில் எந்த விதத்தையும் தோஷங்கள் பாதிப்பு கிடையாது. சீரும் சிறப்புமாக இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.